الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட ஹதீஸ், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன செய்வாங்க, மிம்பரில் ஏறும் பொழுது வானவ தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்வாங்க, துவா செய்வாங்க. துவா செய்யறதுன்னா எப்படி, 3 மனிதர் சபிப்பாங்க. சபிக்கக்கூடிய அந்த 3 மனிதருக்கு ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்லுவாங்கிற அந்த ஹதீஸ் நம்ம தெரிஞ்சிருப்போம். முதலாவது மனிதர் எதை சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ ரமலானுடைய மாசத்தை அடைஞ்சு அது என்ன செய்யப்படுறது, பயனில்லாம கழிச்ச, அதுல நன்மை பெறாம கழிச்ச அந்த மனிதர் நாசமாகட்டும் சொல்லியிருப்பாங்க. இப்போ இரண்டாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸலவாத் ஓதப்பட்டு கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் சொல்லப்பட்டும் அவர்கள் மீது யார் ஸலவாத் ஓதலையோ அவர் என்ன செய்யட்டும், நாசம் உண்டாகட்டும் சொல்லி என்ன செஞ்சிருந்தாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. அந்த துவாவை என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னாங்க. அல்லாஹ்வோட கிருபையில உஸ்தாதினுடைய அந்த வழிகாட்டல் படி இந்த ரெண்டு சாபத்தை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துட்டான். ரமலான பரிபூர்ணமா அடையக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்துட்டான். திக்ரு ஸலவாத் மூலியமா இங்க இருந்து அந்த ஒரு பாக்கியம் பெறப்பட்டுட்டான். மூணாவதா சொன்னது என்னது, பெற்றோர்களில் 20 அல்லது ஒருவரோ கிடைக்க பெற்றும் அவரை கொண்டு சொர்க்கம் செல்லாதவன் நாசமாகட்டும் சொல்லிட்டான். இந்த ஒரு விஷயம் தான் பாக்கி இருக்குது. அது இனிமே தான் நம்ம செய்ய போறோம். ரமலான் இஜ்திமா முடிஞ்சு இனிமே நம்ம போகக்கூடிய நேரங்கள்ல தான் என்ன செய்ய போறோம், அந்த ஒண்ணு. 2 விஷயத்தை விட்டு உஸ்தாத் நம்மளை பாதுகாத்துட்டாங்க, அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துட்டான். ஆனா இன்னும் ஒண்ணு இருக்குது, அதுதான் என்ன செய்யப்படுது, இனி நம்மளா அதை தனியா நம்மளே பாதுகாத்துக்க வேண்டியதா இருக்கு. இப்ப இந்த ரமலானுடைய மாசத்துல முழுமையா இருந்துட்டோம், எல்லா இபாதத்துகளையுமே செஞ்சுட்டோம். அதாவது புத்தகத்துல கூட, பாட புத்தகத்துல ஒரு கதை வரும். எப்படின்னா, ஒரு உப்பு வியாபாரி என்ன செய்வான் அப்படின்னா, அவனுடைய கிராமத்துல இருந்து உப்பு மூட்டையை ஒரு கோவேரி கழுத மேல எடுத்து வச்சுட்டு என்ன செய்வான், கிராமத்துக்கு பட்டணத்துக்கு கொண்டு போய் விற்பான். கொண்டு போய் விற்கல டெய்லி இதே மாதிரி போகும். அப்ப உப்பு மூட்டையில அதிகமா வச்சிருப்பான். இந்த கழுதை கரெக்டா கொண்டு போவான். அந்த கழுதைக்கு சிரமமா இருக்கும். ஆனா இவன் என்ன செஞ்சிருவான், கழுதையை அடிச்சு வண்டியை ஓட்டிடுவான். எப்பவுமே என்ன செய்யணும் அப்படின்னா, அவன் அந்த ஏரியாவுக்கு அந்த விற்கக்கூடிய அந்த சந்தைக்கு உப்பு கொண்டு போகணும்னா ஒரு பாலத்தை கடந்து, ஒரு ஆத்தை கடந்து தான் போகணும். அந்த ஆத்தை கடந்து போகக்கூடாது, எப்பவுமே அந்த ஆத்தை கடந்துதான் போகும். அந்த மாதிரி போகக்கூடிய நேரத்துல ஒரு தடவை என்ன செஞ்சிருச்சுன்னா, கழுதை கால் தடுமாறி என்ன செஞ்சிருச்சுன்னா, கழுதை தண்ணியில விழுந்துருச்சு. விழுந்துட்டு எந்திரிச்சிருச்சு, விழுந்துருச்சு கொஞ்ச நேரம் விழுந்துட்டு எந்திரிச்சிருச்சு. எந்திரிச்ச உடனே பார்த்து என்ன செய்யுது அப்படின்னா, கழுதைக்கு எப்படி இருக்குது, வெயிட்லெஸ்ஸா இருக்குது. ஏன், அது கொண்டு போறது உப்பு இல்லையா, தண்ணியில விழுந்துன்னு என்ன செஞ்சிருச்சு, உப்பு கரைஞ்சிருச்சு. அது என்ன செஞ்சிருச்சு, வெயிட் இல்லாம ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுன்னா சந்தைக்கு போச்சு. கழுதை இதை என்ன செஞ்சிருச்சு, பயன்படுத்திக்கிட்டு டெய்லி போகையில என்ன செய்யுது, தெரியாம ஆத்துல விழுற மாதிரி லைட் என்ன செஞ்சிருது, மூட்டையை தண்ணியில நினைச்சு என்ன செய்யுது, கொண்டு போயிட்டே இருக்குது. அவன் என்ன செய்யறான், ஓனர் டெய்லி கொண்டு போறான். இவன் இங்க இருந்து அள்ளிட்டு போற உப்பு வெயிட்டா இருக்குது. ஆனா அங்கே போய் வித்தா அதுக்குள்ள காசு கிடைக்கல. என்னடா நமக்கு டெய்லி இதே மாதிரி ஆகுதுன்னு சொல்லி ஒரு நாள் அவன் நல்லா கவனிக்கிறான். கவனிச்சு பார்க்கல தான் தெரியுது, கழுதை என்ன செய்யுது, கரெக்டா அந்த கழுதை வேலையை காட்டிடுது. கரெக்டா ஆத்த கிடைக்கல, லைட்டா ஆத்துல உட்காந்துட்டு போயிடுது. தண்ணி உப்புல என்ன செஞ்சிருது, கரைஞ்சனால வெயிட் குறைஞ்சிருது. இப்ப இதை பார்த்து அவன் என்ன தெரியுமா செஞ்சான், ஒரு நாள் என்ன செஞ்சா, இதே மாதிரி வளமையா போயிட்டே இருக்குது. இதே மாதிரி கழுதை என்ன செஞ்சிருச்சுன்னா, ஒரு தடவை லைட்டா தண்ணியில வந்துச்சான். முங்குனதுக்கு அப்புறம் பார்த்தா வெயிட் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் என்ன செஞ்சுட்டான், கழுதைக்கு பாடம் போட்டுறக்காக உப்பு மூட்டைக்கு பதிலா உள்ள ஃபுல்லா என்ன செஞ்சுட்டான், பஞ்சை திணிச்சு வச்சுட்டான். பஞ்சில தண்ணி பட்டாத வெயிட் ஆயிரும் இல்லையா. இந்த மாதிரி ரமலானுடைய அமல வீடுகளுக்கு போகாம, கஷ்ட நஷ்டங்களை பார்க்காம நம்ம இங்க இருந்து என்ன செஞ்சிட்டோம், எல்லா அமல்களையும் செஞ்சாச்சு. இத பொக்கிச மாதிரி தூக்கிட்டு போகக்கூடிய அந்த நேரத்துல லீவுல போய் என்ன செஞ்சிடக்கூடாது, பெற்றோர்கள் விஷயத்துல குறைய வச்சு, பெற்றோர்கள் செய்யக்கூடிய விஷயத்துல அவங்களுடைய பேணிக்கைகள் விஷயத்துல குறை வச்சு அங்கே போய் என்ன செஞ்சிடக்கூடாது, மொத்தமா சைத்தான் கழுத ரூபத்துல சைத்தான் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, நமக்கு கெடுத்துடக்கூடாது. அப்ப அந்த ஒரு விஷயத்துல நம்ம என்ன செய்யணும், பேணிக்கையா இருக்கணும். இப்ப பெற்றோர்கள் செய்ய மற்ற எல்லா விஷயங்களையும் பார்த்தோம், ஒழுவோட விஷயங்களை பார்த்தோம், தூங்கக்கூடிய விஷயம், இதுல எல்லாம் கூட அடுக்கடுக்கா சொல்லப்பட்டிருக்குது. இது என்ன செய்யப்படுது, சுன்னத்து, இத்தனை முறைகள் இருக்குது, இத்தனை பாயிண்ட் இருக்குன்னு. பெற்றோர்கள் விஷயத்துல ஒண்ணுதான், அவங்களுடைய பேணிக்கையில அவங்க மனம் சம்பந்த அளவுக்கு நீ மனம் சந்தோஷப்படுற அளவுக்கு நீ என்னென்ன செய்யறியோ அது எல்லாமே பேணிக்கையில வந்துடும். அவங்க மனம் துன்பம் அடைகிற அளவுக்கு, அவங்களுக்கு சங்கடத்தை உண்டாக்குற அளவுக்கு நீ என்னென்ன செய்யறியோ அதெல்லாம் பேணிக்கை இல்லாத விஷயத்துல வந்துடும். அப்போ பேணிக்கை விஷயத்துல, பெற்றோர் விஷயத்துல அவங்களோட முக்கியத்துவத்தை நம்ம விளங்கணும்.
அதனாலதான் அல்ல பல இடங்களை சொல்றான், நான் என்ன செஞ்சேன், அவங்களோட பெற்றோர்கள் உபகாரம் செய்து நாங்க என்ன செஞ்சோம், உபதேசம் செஞ்சோம். கலா ரப்புக்கு அல்லா தாபுது இல்லா ஐயாகுபில் வாலிதைன் எகசானா, அல்லாவே வணங்குங்க, என்ன செய்யாதீங்க, உங்களுடைய பெற்றோர்களுக்கு என்ன செய்யுங்க, நல்லது செய்யுங்க. நல்லா பல இடங்களை சொல்லி காட்டுறான். குர்ஆனோட வசனங்கள்ல பல இடங்களை இதையும் சொல்றான். அல்லாஹ் அடுத்து சேர்த்துன்னு சொல்றான், உங்களுடைய பெற்றோருக்காக நீ என்ன செய்யுங்க, துவா செய்யுங்கன்னு சொல்லி. எப்படி துவா செய்யணும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப பெற்றோருடைய முக்கியத்துவத்தை, பெற்றோரின் மகிமையை நம்ம என்ன செய்யணும், முழுமையான முறையில விளங்கணும். அவங்களுக்கு பொருத்தத்தை வாங்க பார்க்கணும். அப்போ பல்வேறு இடங்கள்லயும் ஹதீஸ்களையும் குர்ஆன் ஆயத்துகளையும் எப்படி சொல்லப்படுதுன்னா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யாதவன் அவன் பாவி, அவன் தாழ்வு செஞ்சுட்டான், அதையெல்லாம் தாண்டி அவன் நாசமாகட்டும் பல இடங்கள்ல ரசூலுல்லாஹ் இருக்குது. சும்மா ரஹீம் அன்ஃபு ரசூலுல்லாஹ் 3 முறை சொல்றாங்க. அவனுக்கு கேடுதான், அவனுக்கு நாசம் உண்டாகும்னு சொல்றாங்க. யார் சொல்ல யாருக்கும் சொல்லி கேட்கறது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெற்றோர்கள் இருவரோ அல்லது ஒருவரோ கிடைத்தும் அவர்களை கொண்டு நன்மை செய்து சொர்க்கம் புக முயற்சியாதவன் என்ன செய்யட்டும், நாசம் உண்டாகட்டும் சொல்றான். பெற்றோருடைய பொருத்தத்துலதான் நம்ம பல்வேறு சம்பவங்களை கேள்விப்பட்டிருப்போம். கடைசி இறுதி நேரத்துல களிமா வராத சஹாபாய் கூட என்ன இருக்குது, அவங்க அந்த பெற்றோருடைய துவா கிடைக்கலங்கிற விஷயங்கள் நம்ம என்ன செய்யிருப்போம், அந்த சம்பவங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்ப பெற்றோருடைய பொருத்தத்தை என்ன செய்யணும். இப்ப நம்ம என்னுடைய தாய், நான் என்ன செய்யறேன், பெற்றோர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல கட்டளையிட்டான். சில பேர் அப்படிதான் நினைப்பாங்க, அதாவது என்னோட அம்மா என்னோட தாய், நான் என்ன செய்யறேன், அவங்க கிட்ட சீங்கிற வார்த்தையை நான் போங்கன்னு சொல்றேன், அவங்க வெறும் பேசுறா நான் உதாசனப்படுத்துறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான், கட்டளையிட்டு சொல்றான், உங்களுடைய விஷயத்துல, உங்களுடைய பெற்றோருடைய விஷயத்துல அவமரிச்சலா பேசுறத அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கிறதா ரசூலுல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தஆலா பெற்றோர் இடத்துல பணிவில்லாம தகாத வார்த்தைகளையோ அவங்களை சங்கடப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பற்றி பேசுறது அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கி இருக்கான்னு சொல்றான். பெற்றோருடைய அந்த ஒரு விஷயத்துல எவ்வளவுதான் நன்மை செஞ்சிருந்தாலும், எவ்வளவுதான் நம்ம பெரிய விஷயங்களா பண்ணி இருந்தாலும், பெற்றோருடைய விஷயத்துல என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம மாறு செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் சொல்றான், அதாவது பெற்றோர்கள் அல்லாஹ்வினுடைய அந்த பாதையை விட்டும், அந்த இறை வணக்கத்தை விட்டும், அல்லாஹ் வணங்குறதை விட்டும் திசை திருப்பினா மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, அந்த விஷயத்துக்கு நீங்க கட்டுப்பட வேணாம், மற்ற எல்லா விஷயத்துக்கும் நீங்க கட்டுப்பட்டாங்கன்னு நல்லா சொல்றான். அது அந்த காலத்துல அப்ப உள்ள சஹாபாக்கள், அந்த இஸ்லாம் வந்த புதுசுல அப்படி இருந்துச்சு. இப்ப யாரும் நம்ம தொழுவ வேணாம்னு எந்த பெற்றோரும் சொல்லல, ஓத வேணாம்னு எந்த பெற்றோரும் சொல்லல, கெட்ட பாதைக்கு நம்மளை எந்த பெற்றோரும் அனுப்பிச்சு செய்யறது இல்ல. அவங்க சொல்றது எல்லாமே நல்ல விஷயமா தான் இருக்குது. ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதுக்கு நேரம் ஒதுக்க மாட்டோம். பொதுவாகவே இப்ப வீட்டுக்கு போயிட்டோம்னா என்ன செய்வோம், லீவுக்கு போயிட்டோம்னா பல நாள் பார்க்காத சிநேகிதன் எல்லாம் என்ன செய்வோம், அப்பதான் போய் பார்ப்போம். காலையில போறது என்ன செய்யும், பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் அந்த லீவு முடிஞ்சு அந்த உடையில சொல்றல அதானே சொல்லுவாங்க, என் புள்ள அப்ப வந்தேன் திருப்பி உடையில தான் என்ன செஞ்சான், உள்ளே வந்தான்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி நிலைமை என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம பெற்றோர்களுக்கு ஏற்படுத்தி கூடாது. யார் யார் கூடவே நேரம் ஒதுக்குறோம், யார் யாருக்காகவோ என்னென்னமோ, ஒரு கடையில ஒருத்தர் வேலை செய்யறான், ஒரு முதலாளி கிட்ட வேலை செய்யறானா, அந்த முதலாளியுடைய மனசு குளிர்றதுக்கு இவன் எவ்வளவு வேலைகள் செய்யறான், எவ்வளவு கவர் அவங்கள. அப்படி இருக்கல நம்மளை பெற்ற அந்த பெற்றோர்கள் இடத்துல என்ன செய்யணும், அவங்களுடைய மனம் பொருந்திக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். அதாவது நம்ம எல்லா வாழ்க்கையுமே சரிதைகளை படிக்கிறோம், பல சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அறிஞரோட வாழ்க்கையில பார்க்கிறோம். எல்லா இடத்துக்கு பின்னாடி, எல்லா விஷயங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய பெற்றோர் ஊன்றுகோலா இருப்பாங்க. அறிஞர்கள் உலக சாதனையெல்லாம் படிச்சு பார்த்தோம்னா அதுல என்ன செய்யறாங்க, எல்லா இடத்துலயுமே என்ன செய்வாங்க, அவங்களுக்கு பின்னால் பக்க பலமாக இருக்கக்கூடியது அவங்களுடைய பெற்றோர்களா தான் இருப்பாங்க. அது மூலியமா தான் அவங்களுடைய அந்த உயர்வு என்ன செய்யும், உயர்தரமா இருக்கும். எந்த அளவுக்கு நம்மளோட உஸ்தாத் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தையில தான், என்னுடைய தாய் மூலியமா தான் நான் என்ன செஞ்சேன், இவ்வளவு பெரிய அந்தஸ்து அடைஞ்சேன்னு உஸ்தாத் சொல்லுவாங்க. உஸ்தாதுக்கு அவங்க அம்மா அன்னைக்கு கொடுத்த அந்த படிப்பு, அவங்க அம்மா அன்னைக்கு கொடுத்து அவங்களை அரவணைச்சு அவங்களை கொண்டு போனனாலதான் பல்லாயிரக்கணக்கான மாணவர் ஓதுறாங்க, பல நூறுக்கணக்கான உலமாக்கள் என்ன செய்யறாங்க, வெளியே போயிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் நடக்குது. காரணம் என்னன்னா, பெற்றோர்கள் செய்யக்கூடிய உபகாரம், பெற்றோர்கள் செய்யக்கூடிய அந்த பொருத்தம், அவங்களுடைய பொருத்தத்தை வாங்குறதுக்கு நம்ம பார்க்கணும். இப்ப அவங்க கிட்ட ஒழுங்கு கேடு அதெல்லாம் இல்லாம ரசூலுல்லாஹ் எல்லா விஷயத்திலுமே சொல்லிட்டாங்க. பொதுவாகவே என்னதுதான், பெற்றோருடைய மனம் புண்படும் அளவுக்கு நம்ம நடந்துட்டோம்னா அது ஒழுக்க கேடான விஷயம். பெற்றோருடைய மனம் பொருந்திக்கிறதுக்கு நம்ம என்ன எல்லாமே செய்யறோமோ அது எல்லாம் பெற்றோர் இடத்தில் நாம் பேணக்கூடிய பேணிக்கைகள் தான். வல்ல இறைவன் பெற்றோருடைய முழு பொருத்தத்தையும் அடையக்கூடிய பிள்ளைகளாக நம்மளை ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.